வணக்கம் டியூட். இன்றைக்கி நம்ம தஹி பேங்கல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா சூப்பரான கத்திரிக்காவை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். எந்த டிசைனில் வேணாலும் நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஓரளவுக்கு பெருசாக இருக்கிற எந்த வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் டிப்பிக்கலாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த பெரிய பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிக்கணும், ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் இதை நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு கத்திரிக்காய் அது கட் பண்ணும்போது நல்லா மெலிசாக வரும். தஹி பேங்கலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேர்டோட ஃப்ளேவர் நிறைய இருக்கும். சம்டைம்ஸ் கேர்டுக்கு நல்லா இல்லை, கேர்டு பிடிக்காது அப்படி சொல்கிறவங்க அந்த கேர்டோட ஃப்ளேவர்னால் சாப்பிட மாட்டாங்க சம்டைம்ஸ். ஸோ யாருக்கு பிடிக்குமோ அவங்க செஞ்சு கொடுங்க. இல்லை அப்படின்னா கேர்டுடைய மசாலா, நம்ம இந்த கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மசாலா வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி அந்த ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணலாம். கேர்டுடைய ஃப்ளேவர் கொஞ்சம் அதில் சட்டில் ஆகிடும். ஸோ கேர்டு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க டெஸ்ட் பண்ணால் விட கேர்டு சாப்பிட்றவங்களுக்கு இது சப்பாத்தி கூட கொடுக்கலாம், ரைஸ் கூட கொடுக்கலாம். ரொம்ப யம்மியான ஒரு ஃபுட் இது. நெக்ஸ்ட் ஸ்டெப், ஆஸ் பர் ரெக்குவயர்மெண்ட் நீங்கள் எவ்வளோ சால்ட் சாப்பிடுவீங்க அந்த மாதிரி நம்ம சால்ட் போட்டுக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தயிர்லையும் சால்ட் போடணும், அதனால் ரொம்ப அதிகமாக போடணும்னு கிடையாது. இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா எவ்வளோ போடுவீங்க அதை மட்டும் போட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுச்சு, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கிறோம். ரொம்ப தெளிச்சிட வேண்டாம், லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் அதை அப்சர்வ் ஆகிறதுக்கு விடலாம். கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். தவாவில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். கத்திரிக்காய் ரொம்ப போட்டிங்கன்னா ஓகே, டன். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஊற வச்சுட்டு இதுக்கு தேவையான தயிர் ரெடி பண்ண போகிறோம். நம்ம தேவையான அளவு தயிர் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்காக இருக்கிற கர்ட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ தயிர் போடுறோங்கிறது நம்மளோட ஃப்ளேவர்ஸை பொறுத்தது. கொஞ்சம் வந்து கர்டியாக இருக்கணும், கொஞ்சம் இந்த ஒரு வாட்டரியாக கிரேவியாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் அதிகமாகவே தயிர் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சமாக தயிர் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இதில் நம்ம தாளிச்சு கொண்டு போகிறோம். இப்போது தாளிப்புக்கு என்னென்ன போடலாம்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டாச்சு. இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. அந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு
big tablespoon of chili powder. கொஞ்சமாக மஞ்சள்தூள். ரொம்ப சிம்மில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணுங்கள், இல்லைன்னா மிளகாத்தூளுக்கு நெடி ஏறும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட கலர் பிளாக் ஆகாமல் நம்ம குக் பண்ணணும், அதனால் கேஸ் ஆஃப் பண்ணுவோம். இப்போ இந்த தயிருக்கு தேவையான சால்ட் போட்டுக்கணும். ஆயிலி ஃபுட்டு தான், யூ கேன் ஒரு ஒகேஷ்னலாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம். அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு அதில் ஹீட் பண்ணி மாட்டாங்க. நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுல இந்த கண்டெக்ட் வந்து தேய்ச்சிடும். எஸ், இப்போ இதை குக் பண்ணிவிட்டு திருப்பி போடணும். இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போது குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இதை நம்ம குக் ஆகிடுச்சா வெந்துடுச்சா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஏதாவது ஒரு திக்காக இருக்கும், ஏதாவது ஒரு பீஸ் வந்து இல்லை ஏதாவது ஒரு சைடில் திக்காக இருக்கும், அதை அப்படியே நம்ம அப்படி குக் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே நம்ம ரொம்ப மெலிசாக போடுறதுனால கண்டிப்பாக அது குக் ஆகிடும் சீக்கிரமாக. கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டிய வேலை தான். கத்திரிக்காய் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா வரும். எல்லாமே திருப்பி போட்டாச்சு. அப்படி விட்டுருங்க. நம்ம தாளித்து வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் கொஞ்சமாக போட போகிறோம். Yoga. கொஞ்சம் காட் கொஞ்சம் அந்த தாளிப்பு
ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் கர்ட். டன். இதில் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுறேன். ரொம்ப மிக்ஸ் பண்ணலை. ரொம்ப மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒரே கலரில் ஆகிடும். இப்படி வைக்கும்போது நல்லாவும் இருக்கும். நமக்கு வேணுங்கிறபடி நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்மளோட தாஹி மேங்கன் ரெடி. டேஸ்ட் பண்ணிவிட்டு